கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். பாரத்தை இறக்கி வைத்து நம்ம பாட போகிறோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை அவர் தள்ளாட விட மாட்டார். பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். பாடுவோம் எல்லோரும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாக இருக்கின்றவர். பாடுவோமா? நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்கச் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
சொல்லுங்க. அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சொட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சொட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சொட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாடல் பாடுங்க. புகவீதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். என் வழிகளில் எல்லாம் சொல்லுங்க, என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவீதம் சிறகுகளால் மூடுவார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை ரட்சித்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோம். என்னை ரட்சித்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை அபிஷேகித்தார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை அபிஷேகித்தார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, தாரும் இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஒளிந்திடும் ஒளிந்திடும்
அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை 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 அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ இப்போ தாரும் தேவா இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் கேட்கிற எவனை பெற்றுக் கொள்ளுகிறான் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது 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 ஓ தேவனோ ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவநதி தேவநதி அன்பின் நதி அபிஷேக நதி ஓ glory வெள்ளத்தின் நதி இப்பொழுது உங்களை நிரப்புகிற நேரம் ஓ ராபாமா தாலாபா கராபா ஓ ஷபா தாலா கபா தாடா தாராகா ஓ ரிகாதா லகந்தரா ரிக்கங்கதா லகந்துரங்கதரா ஆமென் 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 பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அபிஷேக அக்கினியின் வல்லமை 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 ஒவ்வொருவரையும் இப்போ 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 நிரப்பட்டு ஓ glory ஆமென் 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 அளவில்லாத அபிஷேகம் அளவில்லாத அபிஷேகம் அளவில்லாத தேவ அக்னி அளவில்லாத தேவ அக்னி ஓ ராபாதா ராபாதா ராகாதாரா ஓ ஷபா துடபாதா ரங்காதாரா ரிகாதா லகந்தா ரகதுரா ரிமமா மக்கதா ரகதுரபா ஹalleluya ஓ glory 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 கர்த்தருடைய மகிமை நிறைந்த அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் இப்போ 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 நிரம்பத்தக்கதாய் நிரம்பி வழியத்தக்கதாய் கர்த்தருடைய அக்னி கர்த்தருடைய அபிஷேக அக்னி ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு ஓ ரீபா லபாதரா ஓ ரிமா கபாதுரா ஓ ஷகந்தரங்கதரா ரிக்கதரஹந்தரா ஆமென் 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 ஓ ரிபா பாபா பாபா ஓ ரிகதரா கதரா கதரா ஓ ஷபாதுல மக்கதரா ஹந்துரா ஹalleluya ஓ glory glory இன்று இப்பொழுது ஓ தேவை என்று சொல்லி பாடுகிற நம்முடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய அக்னி கர்த்தருடைய அபிஷேகம் கர்த்தருடைய அக்னி அவருடைய உள்ளான மனுஷனிலே அவர்கள் வல்லமையாய் பலப்பட ராபாதாடா மக்கதரா கந்தரு ஓ ஷபாதுட பாதரங்கரா கதரா கதுரு ஓ ரிபாதர மகதுரா கதரா கந்தரு ஹalleluya hallelujah hallelujah ஓ glory 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 ஓ ரிபாதர மகதுரா கதரா கந்துரா மாதரா கந்துரு ஹalleluya hallelujah என்னை அபிஷேகித்தார் சொல்லுங்க அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை அபிஷேகித்தார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அபிஷேக அக்னியின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை இந்த அருமையான மாலை வேளையிலும் நீங்க நிரப்பினீங்க உமக்கு நன்றி அப்பா நீர் நிரப்பினீர் உமக்கு ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவரே ஓ உம்முடைய பிரசன்னத்தோடு கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்து நடத்தும் உம்முடைய அபிஷேகம் எங்களுடைய இருதயத்தை இந்த நாளிலே அப்பா சுத்திகரித்ததற்காய் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே போய் விழுவதற்கு ஏற்ற விதத்தில் ஓ எங்கள் இருதயத்தை உம்முடைய அபிஷேகம் பக்குவப்படுத்தி இருக்கிறதற்காய் பண்படுத்தி இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நல்ல நிலத்தில் விழுகிற விதையை போல அப்பா 30, 60, 100 பலன் அளிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய கரத்தின் வல்லமை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறதற்காக 2 கரங்களையும் தட்டி ஆமேன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். கர்த்தர் நீர் பேசும்
உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்வம் glory, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் 23வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுகிற நேரம். எனவே நான் ஏற்கனவே ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய இந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்தது. உங்கள் இருதயத்தை கர்த்தர் பக்குவப்படுத்திட்டாரு, பண்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பண்படுத்தப்பட்ட நிலத்துக்குள்ளே வந்து விழுகிற விதை அது சாதாரணமாக போயிடாது. 30 பலன் கொடுக்காது, 60 பலன் கொடுக்காது, 100 பலன் கொடுக்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த ஆராதனை நேரத்திலேயே கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறார், பண்படுத்தி இருக்கிறார். எனவே இந்த வாரத்திலும் இந்த சனிக்கிழமை கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் பிரான்சிஸ் அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். நேற்றைய தினத்தில் அருமையான தேவனுடைய தாசனை கொண்டு கர்த்தர் பேசினார். இப்பொழுதும் அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வரப் போகிறார்கள். எனவே கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட அவர்களை நாம் வரவேற்கலாம். கர்த்தர் பேசுகிற நேரமாக இருப்பதாக. ஆமென். அன்றைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் மீண்டும் ஆண்டவர் சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது கர்த்தரை பாராட்டிக்கு நல்ல கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் நேற்றைய தியானித்தது போல தேவன் நம்மளை சுத்திகரிக்க நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிற கனிகள் அது அதிகமாக இருக்கும். நாம் கனி கொடுக்கிறோம், தேவனுக்காக நாம் கனி கொடுத்து வருகிறோம். இந்த சுத்திகரிப்பின் நாட்கள் நடக்கிற பொழுது இன்னும் கர்த்தருக்காக அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதா ஏற்கனவே நமக்கு இருக்கிற அந்த வெளிச்சத்தை காட்டிலும் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி வந்து அந்த வெளிச்சத்தின் நடப்பதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரம் செய்கிறார். ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம தியானித்து மோசேக்குள் இருந்த அந்த திவ்ய சௌந்தரியம் என்னதென்று நாம் அறிந்து கொண்டோம். அதே போல் பிரதான ஆசாரியனாக கிறிஸ்துக்குள் காணப்படுகிற அந்த பிரதான ஆசிரியர் காணப்படுகிற 3 விதமான தெய்வீக அழகை குறித்து நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அது நேற்று அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் தியானித்தோம். இன்று அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். 7:30. 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி சுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. 40 ஆண்டுகள் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோசேக்கு கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தரிசனமாகி அவனோடு கூட அவர் பேச ஆரம்பித்தார். அவனோடு கூட கர்த்தர் இடைபட ஆரம்பித்தார். ஆமென். இது எங்க எழுதப்பட்ட அப்போஸ்தலர் 7:30. அப்போஸ்தலர் 7:30 80 ஆண்டு கால மோசேயோட வாழ்க்கையை மாற்றி போட்ட ஒரு டர்னிங் பாயிண்டாக, ஒரு திருப்பு முனையாக, ஒரு மகிமை நாளாக அந்த 7:30 மோசேக்கு மாறி இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாயங்காலம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். மோசேயோட வாழ்க்கையில அவன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக தேவன் அந்த பூமியில் அனுப்பி கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த நாளாக, அவன் ரட்சிக்கப்பட்ட நாளாக அந்த 7:30 அவனுக்கு மாறிவிட்டது. ஆமென். ஏற்கனவே எகிப்தில் அரண்மனையில் 40 ஆண்டு காலங்கள் இந்த மோசே சகலவித சாஸ்திரத்திலும் அவன் கற்று தேறினான். முதல் 40 ஆண்டுகள் அவன் லைஃப் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆடு மேய்க்கிறவனாக அவன் வாழ்க்கை கீழ் நோக்கி போய்விட்டது. அப்போ ஸ்தோத்திரம். உபாகம் 28 நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். அதான் வாக்கு தத்துவம். அந்த மோசே பாருங்க, மேலாக இருந்தவன் கீழாக மாறிவிட்டான், தலையாக இருந்தவன் வாளாக மாறிவிட்டான், மேலிருந்து கீழ் நோக்கி வந்து விட்டான். முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய அரண்மனையிலே ஒரு ராஜரகமான வாழ்க்கையை வாழ்ந்தவன், ராஜ போஜனத்தை அவன் சாப்பிட்டவன், ஒரு ராஜரேக வஸ்திரத்தை அவன் உடுத்திருந்தவன். ஆனால் அடுத்த 40 ஆண்டு காலங்கள் தன் மாமனருடைய ஆடுகளை மேய்க்கிறவனாக, ஒரு சாதாரண இடையனாக, மேய்ப்பனாக இந்த மோசேயின் வாழ்க்கை மாறிவிட்டது. இப்போது வயது அவனுக்கு 80. அந்த 80வது வயதில் கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி அவனோட தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு முட்செடியில் தரிசனமான தேவன். ஆமென். முட்செடியில் தரிசனமான தேவன். தேவன் நம்ம வாழ்க்கையில் தரிசனம் கொடுக்கிற பொழுது அக்கினியாக வெளிப்பட்டு, அது அக்கினியின் தரிசனம். தேவன் அந்த மோசேக்கு ஒரு முட்செடி எரிகிற அந்த அக்கினி சோலையிலே அவனுக்கு தரிசனமானார். அந்த தரிசனத்தை பெற்ற பிறகு அடுத்த 40 ஆண்டு காலங்கள் அவன் வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கையாக மாறினது. மிகப்பெரிய தேவதாசனாக மாறினார். ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக அந்த அக்கினியின் தரிசனம் அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டது. எண்ணங்களில், சிந்துகளில் ஒரு புதிய வெளிச்சத்தை அது கொண்டு வந்தது. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு சோர்ந்து போயிருந்த மோசேக்குள்ள ஆடுகளை மேய்த்து 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 சோர்ந்து போயிருந்தான். தலையாக வாழ்க்கையில் கீழாக இருந்தான். ஒரு நடைப்பயணமாக வாழ்ந்து கொண்ட மோசே அக்கினி தரிசனம் வெளிப்பட்ட பிறகு ஒரு உயிர் மீட்சி வந்தது. அவன் வாழ்க்கையில் எண்ணங்களில் சிந்தைகளிலே ஒரு புதிய விஷன், ஒரு புதிய தரிசனம், ஒரு புதிய நம்பிக்கை பிறந்து அவன் அடுத்து கால் எடுத்து வைக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த தரிசனம் அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்தது. ஆமென். ஸோ அக்கினி தரிசனம் வெளிப்படுகிற பொழுது டோட்டல் லைஃப்பை புரட்டி போட்டுருது. தேவன் நம்மோடு கூட பேசுகிற சில வசனங்கள், ஏதாச்சும் ஒரே ஒரு வசனம் கூட சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. கடந்த கால ஹிஸ்டரியில் நீங்கள் வாசித்து பாருங்க, அநேக தேவதாசன் தேவனுக்காக பிரகாசித்த அத்தனை தேவதாசன் வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு வசனம் ஒரு உள்ளத்தை புரட்டி போட்டிருக்கும். ஆமென். புனித சவேரியார் குறித்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டிருந்தாலும் அவன் தன்னைத்தான் கெடுத்து தன் ஆத்துவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு அந்த ஒத்த வார்த்தையை வாசித்து ரட்சிக்கப்பட்டவர் தான் புனித சவேரியார். ஹல்லேலூயா. அப்படி கடந்த நாட்டில் இருந்த அத்தனை தேவதாசர்களும் பாருங்க, ஏதாச்சும் ஒரு வசனம் இதயத்தில் பலமாக விழுந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை, மறுரூபத்தை ஒரு வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்தது. இந்த மோசேயின் வாழ்க்கையில் இந்த அக்கினியின் தரிசனம் இன்னைக்கு 80 ஆண்டு கால வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, சோர்ந்து போன வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, பலவீனமான வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து, மேய்ப்பன் அப்படிங்கிற அந்த ஜாபிலிருந்து அவனுக்கு முற்றுப்புள்ளி வைத்து மிகப்பெரிய தலைவனாக, மீட்பனாக, தீர்க்கதரிசியாக இந்த அக்கினி தரிசனம் ஒரு வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஆமென். கர்த்தர் பேசுகிற சில வசனங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். ஹல்லேலூயா. ஸோ உங்களோட வாழ்க்கையில் தேவன் பேசுகிற சில வார்த்தைகள், சில வசனங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற, மறுபடுத்துகிற ஒரு மகிமையான வார்த்தைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்க வேண்டிய, கர்த்தர் என்ன பேச போகிறா, எப்படிப்பட்ட வார்த்தை வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது, எந்த டைரெக்ஷனில் கர்த்தர் வாழ்க்கையை நடத்த போகிறா என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நம்ம சரியாக கவனிக்கிற பொழுது நம்ம லைஃபுக்கு ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருந்த மோசே, வெளுனப்பட்ட மோசே, அவள் தான் இனி வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனி வாழ்நாள் முழுவதும் ஆடு மேய்த்து மறிக்க போகிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த மோசேயோட வாழ்க்கையில கர்த்தர் தரிசனமானார். அந்த எண்ணங்களெல்லாம் சுக்குநூறாக கர்த்தர் உடைத்து போட்டு விட்டார். ஆமே. 80வது வயதில் ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட, ஒரு புதிய வெளிச்சத்தோடு கூட, ஒரு புதிய அற்புதங்கள் அடையாளங்களோடு கூட மிகப்பெரிய தேவ மனுஷனாய் வாழ்க்கையை ஆரம்பித்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கினியில் வெளிப்படுகிற கர்த்தருடைய தரிசனம் வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. தேவனுடைய அழைப்பிற்கு நேராக, தேவனுடைய தரிசனத்துக்கு நேராக, தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அந்த அக்கினி தரிசனம் நம்ம வாழ்க்கையை அது கொண்டு போய் சேர்க்கிறது. ஆமென். ஸோ அந்த 7:30 தான் கர்த்தர் மோசே ரட்சிக்கப்பட்ட நாள். ஆமென். உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகம் இருக்கா? எங்கள் பேப்டிஸ்ட் எடுத்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? அதெல்லாம் கவனித்து பார்க்கணும். ஆமென். எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அதெல்லாம் மனதில் டைரியில் எழுதி வைத்திருந்தேன். அந்த நாளுக்கு வருகிற பொழுது கர்த்தர் சித்தமான அதை உபவாசம் பண்ணி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது நமக்கு அற்புதமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதெல்லாம் எழுதி வைக்கணும். கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த மாதிரி தேவன் நம்மளை சந்தித்த நாட்கள், அல்லது தேவன் நம்மோடு கூட வெளிப்படுத்தின சில சத்தியங்கள், நம்ம வேதத்தை வாசிக்கும், நம்ம சிந்தையில் வெளிப்பட்ட கர்த்தர் நம்ம ஆவியில் பேசின சில ரேம வார்த்தைகள் எல்லாம் நம்ம எழுதி வைத்து அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அக்கினியிலே தேவன் தரிசனமான அந்த தேவனுடைய அக்கினி மோசேயோட வாழ்க்கையில் இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்தது. நம்மோடு கூட தேவன் அப்படி பேசுகிற பொழுது, சில வெளிச்சம் நமக்குள்ள வருகிற பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை, அது மறுரூபத்தை இந்த அக்கினி கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். ஏசாயா லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டு சொல்ற பாரு, அந்த பூமியின் மேலே ஒரு அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று என்ன அக்கினி அது? அது சுவிசேஷ அக்கினி. அவர் சுவிசேஷ அக்கினி. 12 அப்போஸ்தலர்கள் மேலே கர்த்தர் அந்த அக்கினியை வைத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு பெந்தகோஸ்து அக்கினி அவங்க மேலே வைத்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவங்களுக்குள்ள வைத்தார். அவள் பெற்றுக்கொண்ட அந்த அக்கினி முழு உலகத்துக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஆமே. ஒரு சுவிசேஷ அக்கினி, ஒரு ராஜ்யத்தின் அக்கினி, ஒரு ஜெப அக்கினி அந்த அவர்கள் மேலே இறங்கி வந்தது. அந்த அக்கினி அந்த முழு உலகத்துக்கும் இன்னைக்கு பரம்பி அது பணம் தந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை சந்தித்த அக்கினி பழைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராக, ஒரு புதிய விஷனுக்கு நேராக, ஒரு புதிய திட்டத்துக்கு நேராக வாழ்க்கையை திருப்பி விட்டது. இங்கே லூக்கா 12:49 அங்கே தேவன் போகிறேன்னு சொல்லப்பட்ட அந்த அக்கினி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எழுந்த பெந்தகோஸ்து அக்கினியாக இருந்தது. அந்த அக்கினி பெற்றுக்கொண்ட 120 சீஷர்கள் முழு உலகத்துக்கும் புறப்பட்டு சென்று தேசத்தை சுவிசேஷ மையமாய் மாற்றி விட்டார்கள். ஆமென். அக்கினி மிகப்பெரிய காரியங்களை செய்யும். பரலோக அக்கினி உங்களுடைய வாழ்க்கையில், என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை, தாக்கத்தை அது உண்டாக்கும். தேவனை கர்த்தர் சித்தமான உலகத்தையே புரட்டி போடுகிறார். மகிமையான அக்கினியாய் அது
காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. அந்த அக்கினி சந்தித்த பிறகு அந்த ஆண்டவர் தம் இருதயத்தில் இருந்த அந்த பாரத்தை இங்கே வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. 7:34. என் ஜனத்தின் உபத்திரவத்தை, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். அந்த முச்செடி பற்றி எரிகிறது. ஆனால் என்ன பண்ணலாம்? அவிந்து போகவில்லை. அந்த இலைகள் அவிந்து போகவில்லை, ஆனால் பற்றி எரிந்துகிட்டே இருக்கு. மோசேக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க அருகில் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்க அருகில் கிட்ட வருகிற பொழுது அங்கே கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன். நீ நிற்க இந்த பூமி பரிசுத்த பூமியாக இருக்கிறது என்று சொல்லி காலில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு என்று சொல்லி ஃபர்ஸ்ட் டைமா 80வது வயதில் முதல் முகமுகமாக கர்த்தராகிய தேவன் மோசே கூட பேச ஆரம்பித்தான். நம்ம தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்தார். தம் இருத்தில் இருக்கிற அந்த பாரத்தை அந்த மோசேயோடு கூட கர்த்தர் பகிர்ந்து கொண்டார். ஆமென். அதாவது தரிசனம் வெளிப்பட்டது. தரிசனத்தோடு கூட கர்த்தருடைய இருதயத்தின் பாரம் வெளிப்பட்டது. அதான் பேசுவாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய இருதயத்தில் என்ன பாரம் இருந்துச்சு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளாக எகிப்தில் பார்வோன் கையில் அவங்க அடிமைப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பாரம் அந்த கர்த்தருடைய இருதயத்தை அழித்து கொண்டிருந்தது. ஸோ அந்த அக்கினி, அதான் அணையாத அக்கினி, அதான் அவிக்க முடியாத அக்கினியாக ஒரு ஆத்ம பாரம் இருந்தவராக தான் கர்த்தர் அந்த மோசேயை வந்து சந்திக்கிறார். ஆமென். சில கூட ரொம்ப நெருங்கி பேசுங்க, பாரத்தில் என்ன செய்வாங்க? ஷேர் பண்ண. தூரமாக ப்ரைஸ்லாம் சொல்லுங்கள், ப்ரைஸ்லாம் பிரதர், ப்ரைஸ்லாம் சிஸ்டர் போயிட்டு வாங்க அப்படின்னுவாங்க. ஆனால் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக நெருங்கி பேசி பாருங்கள், பாரத்தை என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணுவாங்க. ஸோ முச்செடி பற்றி எரிகிறது. ஆச்சரியமாக அந்த மோசே அதை பார்க்கும்படி கிட்ட வருகிறான். அந்த அக்கினி தரிசிலிருந்து கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் இருதயம் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆமென். மோசே அந்த முச்செடி ஏன் பற்றி எரிந்துச்சுன்னா, கர்த்தருடைய இருதயம் தன் ஜனங்களுக்காக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதனால தான் அந்த அக்கினி அங்கே வெளிப்பட்டுச்சு. அவர் ஊமையாக அங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய இருதயம் தேவன் தம் ஜனத்திற்காக பற்றி எரிந்து கொண்டிருந்து தம் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். அவள் ஜனங்கள் அந்த பார்வன் கருத்தில் அந்த விடுதலையாகி அவள் கானான் தேசத்துக்கு போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு, தீராத தாகத்தோடு, தீராத வாஞ்சியோடு, ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்தோடு கூட தான் இந்த மோசே வந்து கர்த்தர் சந்திக்கிறார். அவர் சாக்கு போக்கு சொல்கிறார், இல்லை யாராச்சும் அனுப்புங்க, என்ன நான் திக்கு வாயாக இருக்கிறேன், மந்தனாமல் இருக்கேன், என்னால் முடியாது சொல்லி அநேக சாக்கு போக்குகளை சொன்னாலும் கடைசியாக ஒரு வேலையை என்ன பண்ணிட்டார்? வருகிறேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டு அந்த கர்த்தருடைய பாரத்தை தன்னுடைய பாரமாக ஏற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு வந்தான். ஹல்லேலூயா. ஏன் முச்செடி பற்றி எரிந்தது என்று சொன்னால், அது கர்த்தருடைய இருதயத்துக்கு அடையாளமாக இருக்கு. ஒரு கூட்ட ஜனங்கள், 30 லட்சம் ஜனங்கள் அங்கே எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறான். ஸோ அவர்கள் விடுவிக்கிற நேரம் வந்து விட்டது. அந்த வசனம் அப்படி தான் சொல்லுதில்ல, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்தேன். என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்துருக்கிறேன். அவள் பெருமூச்சு நான் கேட்டு இருக்கிறேன். அவளை விடுவிக்கும்படி நான் இறங்கியிருக்கிறேன். அதனால் என்ன செய், வா, கம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த அங்கே ஊழியம் செய்து 10 விதமான அற்புதங்களை செய்து அந்த ஜனத்தை என்ன செய்வோம்? பார்வோன் கரத்திலிருந்து விடுவித்து கொண்டு வருவோம் என்று சொல்லி தன் இருதயத்தினுடைய பாரத்தை, அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த அக்னியை மோசே இருதயத்துக்குள்ள கர்த்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆமென். இம்பார்ட்டேஷன் சொல்கிறோம். தன்னுடைய பாரத்தை மோசேக்குள்ள கர்த்தர் வைத்து அது அவனுடைய பாரமாக மாற்றி மோசே கரத்தை தேவன் கரம் பிடித்து அவர் அழைத்து கொண்டு போகிறார். ஒரு நோக்கத்தோடு கூட அந்த தரிசனத்தோடு தனக்குள்ள அதே பாரத்தை, தனக்குள்ள அதே உணர்வுகளை, தனக்குள்ள அதே ஸ்தோத்திரம் விடுவிக்க வேண்டுங்கிற அந்த அபிஷேகத்தை மோசே இருதயத்துக்குள்ள கர்த்தர் வைத்து அவனை கரம் பிடித்து கர்த்தர் எகிப்து கொண்டு போனார். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படி பிரைஸ் தி லார்ட். ஸோ முச்செடி ஏன் எரிந்து கொண்டிருந்தது என்று சொன்னால், அது கர்த்தருடைய இருதயத்தில் இருந்த ஆத்ம பாரமாக இருந்தது. தம் ஜனத்தை விடுவிக்க வேண்டுங்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு தரிசனமாக அது இருந்தது. ஸோ அதே உணர்வை இந்த மோசே பெற்றுக்கொண்டு அதுக்கு ஆமேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் அப்படியே செய்து முடித்தான். ஆமேன். ஏசப்பா சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு அடுத்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளு. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை, என்ன என் நுகம்? இன்னொரு மனுஷனை குறித்ததான ஆத்ம பாரத்தை, அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் அந்த தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரங்களாய் மாறுவீர்கள்ங்கிற அந்த நுகத்தை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை நாம் பேச முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முச்செடிகள் தரிசனமான தேவனுடைய நோக்கம் என்ன? ஒரு கூட்ட ஜனத்தை விடுதலையாக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனத்தை
அந்த பார்வோன் கரத்திலிருந்து, உலகத்தின் கரத்திலிருந்து, பிசாசு கரத்திலிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு நேராக அவளை கொண்டு போய் சேர்க்க வேண்டுங்கிற அந்த மிகப்பெரிய அணையாத தாகத்தை வாஞ்சையை அந்த மோசைக்குள்ள வைத்து அவனை பயன்படுத்த கர்த்தர் விரும்பினார். இந்த சுத்திகரிப்பு நாட்களில் அதே ஆத்தும பாராக்கி நமக்குள்ள விழுவதாக. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்குள்ள இருதயத்தில், அந்த இருதயத்தில் இருந்து அதே பாரம், அதே உணர்வுகள், அதே அபிஷேகம், அதே வாஞ்சை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மளை அழைக்கும் போது அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நம்ம கொஞ்சம் நம்ம டெடிகேட் பண்ணால் நம் மூலமாய் சிலர் மீட்கப்படுவார்கள். உங்கள் மூலமா சிலர் மீட்கப்படுவார்கள். நீங்கள் மீட்கப்பட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது போதுமா? 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 போதாது. அந்த பவுல புஸ்தகம் குறித்து கொரிந்தியர் வசனம் இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம், நாங்கள் தரித்திரம் உடையவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யங்களை மாற்றுகிறோம் அப்படின்னு அவர் சாட்சியாக சொல்கிறார். அப்போ என் மூலமாய் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு ஒரு கவுண்டிங் இருக்குது. சரி, நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மூலமாக மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? கடந்த 2 வருஷத்தில், கடந்த 5 ஆண்டுகளில், கடந்த 10 ஆண்டுகளில் உங்கள் மூலம் மீட்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? உங்கள் மூலம் சுவிசேஷத்தை கேட்டவர்கள் எத்தனை பேர்? மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? உங்கள் மூலமாக சபைக்கு வந்து அந்த இயேசு அறிந்து கொண்டவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் நாம நிதானிக்க வேண்டும். ஸோ நக்கினி தரிசனம் எதற்காகனா, என் மூலமாய் ஒரு கூடி ஜனத்தை தேவன் விடுதலையாக்க விரும்புகிறார். ஒரு கூடி ஜனங்களுக்கு அந்த சுவிசேஷ பாரத கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். நம்ம அர்ப்பணிச்சா, டெடிகேட் பண்ணா நம் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் அவர்கள் மாறி விடுவார்கள். ஆமென். எகிப்திலிருந்து விடுவிக்கிற பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள். நம்மை போல அவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறி விடுவார்கள். அதுதான் அந்த அக்கினி தரிசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். ஒவ்வொரு நாளும் தூங்கும் போதும் சின்ன ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, சில ஆத்துமாக்களை எனக்கு என்ன பண்ணுங்க, தாங்கப்பா தாங்கப்பா. கேட்டால் தான் தருவார். கேளுங்கள். நீ தூங்கினான் எதிரி காலை நல்லா தூங்க வச்சிருவான் பிசாசு. அவன் பேர் கனநித்திரையின் ஆவி. நீங்கள் தூங்க ஆசைப்பட்டீங்கன்னா நல்லா தூங்க வச்சிருவான். நீங்கள் எலும்புனீங்களா, கர்த்தர் எலும்பு வச்சிருவார். ஹல்லேலூயா. எலும்பு எலும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், அசுத்தனம் விருத்த சேதம் இனி உன்னிடத்தில் வரான். ஏசாயா 53:1-2. அதனால நம்ம எழும்பினா கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? நம்மளை பிரகாசிக்க வச்சிருவார். எழும்பி பிரகாசி. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். நல்ல கவனிங்க, இது இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது, காரில் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் சபை மீது கர்த்தருடைய மகிமை உதித்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் தான் சபை எழும்புகிற நேரம். இந்த டைம் தான் நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கிற நேரம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சரியான நேரம், சபை எழும்புவதற்கு சரியான நேரம். ஏன் என்று சொன்னால் ஏசாயா 62 அப்படிதான் சொல்லுது. இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது, காரில் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய சபை எழும்பினால் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. ஸோ அப்படி பிரகாசிக்கிற அக்கினியை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த பிரகாசிக்கிற அபிஷேகத்தை தான் கர்த்தர் உனக்குள்ள எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டா எழும்பி பிரகாசித்துருவோம். பிசாசு உணர விடுறதில்லை. பிசாசு தந்திரம் என்னன்னா மனக்கண்களை குருடாக்குவது. மனக்கண்களை குருடாக்குவது பிசாசு தந்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இருள் மூடிக்கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே, காரில் மூடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை அந்த காலத்தில் கர்த்தர் நம்ம மேல் உதித்து கொண்டிருக்கிறார். நமக்கு விசேஷ அபிஷேகத்தை தருகிறார், விசேஷ வெளிச்சத்தை தருகிறார், விசேஷ அர்ப்பணிப்பை தருகிறார். இந்த நாட்டில் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அக்கினி தரிசனம் எதற்காக? ஒரு கூட்ட ஜனங்களை விடுவிப்பதற்காக. ஆமென். அதை ரிசீவ் பண்ணணும். மோசே அங்கே நக்கினி தரிசனத்தை கண்டான், பார்த்துட்டு அப்படியே போயிடல. 30 லட்சம் ஜனங்களை விடுவிக்கிற தேவ மனுஷனாய் அவன் மாறினான். ஆமென். ஸோ நக்கினி தரிசனமாகிற பொழுது முதலாவது நடக்கிற காரியம், அந்த மோசேக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பு வருகிறது. சோர்ந்து போய் தன்னுக்காக, தன் மனைவிக்காக, தன் மாமனாருக்காக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய ரட்சகனாக, மீட்பனாக அவன் மாறுகிறான். 35வது வசனம் 7:35 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று சொல்லி, இந்த மோசேயை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் மாற்றிவிட்டான். ஹல்லேலூயா. அந்த தரிசனம் என்ன செய்தது? இந்த மோசேவை 30 லட்சம் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக மாற்றினது. அந்த அக்கினி தரிசனம் என்ன செய்தது? அவனை மீட்பனாக மாற்றிவிட்டது. 37ஆம் வசனம் சொல்கிறது, அவனை தீர்க்கதரிசியாக மாற்றிவிட்டது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார் என்று சொல்லி அவன் கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சியாக எழுதி வைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கினி தரிசனம் மோசேவை தலைவனாக, ஒரு மீட்பனாக, ஒரு ரட்சகனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அது மாற்றிவிட்டது. ஆமென். ஒரு ஆத்மா உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் தீர்க்கதரிசி தான். உங்கள் மூலத்தில் நான் தீர்க்க வாசனை பண்ணிட்டேன். தீர்க்க சுவிசேஷம்,
தீர்க்கதரிசன வசனம் உங்கள் வாயின் மூலமாக இன்னொரு ஆத்துமாக்கு புறப்பட்டு போனதுனால அதை அப்படியே நம்மளை மாற்றிவிடும். ஆமென். கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஆதம் செய்கிற பிள்ளையாக இருக்கணும். நீங்கள் சின்ன பிள்ளையோ வாலிப பிள்ளையோ தாயோ தகப்பனோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆதம் செய்கிற ஒரு தேவ மனுஷனை மாறணும். ஆமென். அதுதான் ரட்சிப்பின் நோக்கம். அதுதான் சபையில் மீது வந்து ஆராதிப்பது நோக்கம். அதுதான் வந்து சொல்ல உயிரை போல தான் நமக்கு ஜீவன். அதில் கவனம் செலுத்தணும். ஆராதிப்பது நல்லது, ஜெபிப்பது நல்லது, சபைக்கு வருவது நல்லது. நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸோ அதில் கவனம் செலுத்துங்க. அதுக்காக உங்களை கொஞ்சம் டெடிகேட் பண்ணுங்க. என்ன வழி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது கொஞ்சம் சிந்திங்க. யாருக்கு அந்த ஆண்ட வார்த்தையை சொல்லலாம் என்று சொல்லி அந்த தேவ அன்பை யாருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் என்று தேவ சமூகத்தில் நீ காத்து ஜெபித்தால் கர்த்தரே வழிகளை திறந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பிலிப்பு அவர் பாட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவனுக்குள்ள அந்த ஆத்ம பாரம் இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறான், கந்தக மந்திரி வருகிறான், அந்த ரதத்தின் பின்னாலே ஓடு, அவனுக்கு ஆண்டவை பற்றி சொல்லு என்று சொல்லி கர்த்தரையே கைட் பண்ணினா. நீங்கள் வாஞ்சித்தா, நீங்கள் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் அதுக்கேற்ற வழிகளை திறந்து கொடுப்பா. அதுக்கேட்ட ஆத்துமகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசலை கர்த்தர் திறந்து கொடுப்பா. நம்ம ஆயத்தமாக ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சில ஆத்துமக்களாக நான் என்ன செய்யணும்? ரட்சிப்புல நடத்தணும். ஆண்டவர் என் சமூகத்துக்கு வெறுங்கையாய் வராதிங்க, வர வேண்டாம்னு ஆண்டு சொன்னா. வெறுங்கையா வராதிங்க, ஒரு சில ஆத்துமாக்களை ரட்சித்து பல ராஜ்யத்துக்குள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த அக்கினி தரிசனம் முதலாவது மோசேயின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தது. அவனை தலைவனாக, மீட்பனாக, தீர்க்கதரிசியாக மாற்றினது. ஒரு கூடிய ஜனங்களை விடுவிக்கிற ரட்சகனாக அதை மாற்றி கொண்டு வந்தது. அது ஃபர்ஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க. ரெண்டாவது அக்கினி தரிசனம் செய்கிற ரெண்டாவது காரியங்கள். உபாகம புஸ்தகம் 33 அதிகாரம் 16வது வசனம். 33:16. உபாகமம். கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளவரின் கையை யோசேப்பு முட்செடியில் எழுந்தருளவரின் கையை. அந்த வசனத்தை கவனிங்க. முட்செடியில் எழுந்தருளின தேவன். அது எப்போ சொன்னார்னா, மோசேயின் காலம் முடிய போகிறது. 33ஆம் அதிகாரத்தில் அவர் 34ஆம் அதிகாரத்தில் மறிக்க போகிறார். தன் வாழ்க்கையின் அந்திய காலத்தில் மோசே சொல்லுகிறான், முட்செடியில் எழுந்தருளின தேவனுடைய தயை. எவ்வளவோ அற்புதங்களை பார்த்தவர் அந்த மோசே. எகிப்தில் 10 விதமான அற்புதங்களை செய்தவர். செங்கலை 2ஆக பிளந்தவர். அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தை பார்த்து ஆசிரியர் கூடாரத்தை நிறுவினவர். இவ்வளோ தன் வாழ்க்கையில் அற்புதங்களை கண்டாலும் எதை மறக்கலை? தான் ரட்சிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டேவாக அவர் மறக்கலை. அல்லேலூயா. 80வது வயதில் முட்செடியில் கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு தரிசனமாக பேச அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த முதல் நாள் தன்னோடு கூட கர்த்தர் பேசின, தன்னோடு கூட உடன்படிக்கை செய்த, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காரியங்களை தன் மரண பரியந்தும் இந்த மோசே மறக்கவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளை ஒன்றை மறக்கவே கூடாது. உங்கள் ரட்சிப்புனால மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் டே கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகள், கர்த்தர் அந்த ஆதி அன்பில் கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கைகள், நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களே ஒரு நாளும் ஒருபோது நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கக்கூடாது. மோசே முதல் நாள் கர்த்தர் பேசின வார்த்தை என்ன செய்யல? மறக்கவில்லை. எவ்வளோ அற்புதங்களை கண்டு விட்டார், எவ்வளோ அனுபவத்தில் கூட அவர் கடந்து வந்து விட்டார். ஆனாலும் 80வது வயதில் முதல் நாள் தான் சந்தித்த அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்ட அந்த அனுபவத்தை தன் மரண பரியந்தம் ஒரு மனதில் வைத்திருந்தார். அல்லேலூயா. பழச என்ன பண்ணக்கூடாது? முந்தின நினைக்க வேண்டாம், அது பாவத்தை சொன்னார். ஆனால் ரட்சிக்கப்பட்டது என்ன பண்ணக்கூடாது? நம்ம மறக்கவே கூடாது. தாவீது பாருங்க, ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன், தன் மரண பரியந்தம் தான் ஆடு மேய்த்தவன், கர்த்தரை என்ன செய்து விட்டார்? அரசனாக மாற்றி விட்டாருங்கிற சத்தியத்தை தன் மரண பரியந்தம் அவர் மறக்கவே இல்லை. அதனால தான் அவர் உண்மையிலாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலரும் அப்படிதான். தமஸ்கு வீதியில் ஒரு போய் கொண்டிருந்த பொழுது சோத்திரம் கர்த்தருடைய சபைக்கு சத்ருவாக இருந்த தன்னை ஒரு அப்போஸ்தலனாக மாற்றி விட்டாங்கிற சத்தியத்தை ஒரு மரண பரியந்தும் மறக்கவே இல்லை. நீங்கள் என்ன வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரத்தில் சரி 26ஆம் அதிகாரம் 2 அதிகாரத்திலுமே அந்த தமஸ்கு வீதியில் கர்த்தர் தன்னை சந்தித்த அந்த அனுபவங்களை அந்த மோசே அப்போஸ்தலர் பவுல் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். 22ஆம் அதிகாரத்திலையும் பேசுவார், 26ஆம் அதிகாரத்திலையும் இந்த மாதிரி தமஸ்கு வீதியில் போகிற பொழுது கிறிஸ்தனுக்கு தரிசனமானார். சவுளை துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஒரு தரிசனமானார் சொல்லி திரும்ப அந்த முதல் அனுபவத்தை அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை தயவு செய்து மறக்க வேண்டாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் கிறிஸ்துவ அறிவதற்கு முன்பதாக அந்த தமஸ்கு வீதியிலே கர்த்தராகிய கிறிஸ்துவை தரிசிப்பதற்கு முன்பதாக
இந்த சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தூஷிக்கிறவராக இருந்தார். கிறிஸ்துவை தூஷிக்கிறவராக, கிறிஸ்துவ சபையை துன்பப்படுத்துகிறவராக, கிறிஸ்தவர்களை கொடுமை செய்கிறவர்களாக நான் இருந்தேன். அப்படி இருந்தோம் நான் அறியாமல் அவிசுவாசம் அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்ற. மறக்கவே இல்லை பாருங்க. மரணம் பரியந்தோம் தான் தூஷித்தவன், துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்துவர்களை கொடுமை செய்தவங்கிற அந்த காரியத்தை தன் மரண பரியந்தோம் இந்த அப்போஸ்தலர் பவுல் மறக்கவே இல்லை. அதனால் என்ன ஆச்சு? அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி மாறிட்டாரு? உண்மையுள்ளனா மாறிட்டார். நீங்கள் நிறைய பேர் பழசை மறந்துடுறாங்க, அந்த உண்மையை மிஸ் பண்ணிடுறாங்க. யாராச்சும் உங்களுக்கு நன்மை செஞ்சதை மறந்துட்டீங்கன்னா அந்த உண்மை மிஸ் ஆகிருங்க வாழ்க்கையில் பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்ம பழசை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம ரட்சித்த நாளை மறக்கக்கூடாது. அதெல்லாம் மனதில் வைத்து இப்படி வாழ்ந்திருந்த எண்ணெய், கர்த்தர் ஒளியான சேற்றில் வாழ்ந்திருந்த எண்ணெய் கர்த்தர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி அவருக்கு நாள்தோறும் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம கிருபையில பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ 1:13 அவன் தூஷிக்கிறவனாக கொடுமை செய்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கும் போது 12 சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி. அப்போ உண்மையாக அவர் மாறி விடுகிறார். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறாய், நீ நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும். அப்போ நம்ம பழைய வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். பழசை நினைக்கணும், கர்த்தரை சந்தித்த நாளை நினைக்கணும், நம்ம மீட்டெடுத்த நாளை நினைக்கணும், நம்ம ரட்சித்த நாளை நினைச்சு அதை நினைச்சு கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது என்ன நடக்கிறது? மரண பரியந்தோம் நாம் இந்த ரட்சிப்புக்கு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். உண்மையுள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். அப்படி மறந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா பயங்கரமான சத்தியம். லைட்டாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்படி மறக்கிறவர்கள் வேறு மாதிரி ரூட்டு மாறி போயிடும். அதுக்கு பழைய ஏற்பாட்டில் நிறைய சம்பவம் இருக்கிறது. அது 1-2 நான் சொல்கிறேன் பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 42வது வசனம். 78ஆம் சங்கீதம் 42வது வசனம். வேகமாக வாங்க. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருக்கு விலக்கி விட்டு நாளையும் நினையாமல் போனாங்க. யாரு? 30 லட்சம் ஜனங்கள், 2 பேர் தவிர. ஸோ அவருடைய கரத்தையும், கர்த்தருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்ருவுக்கு விலக்கி விட்டு நாளை கூட என்ன செஞ்சுட்டாங்க? அதெல்லாம் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்கள் ரட்சித்த நாளை மறக்காதீங்க, பழைய வாழ்க்கையை மறக்காதீங்க. அதுக்காக நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்றைய மீட்டெடுத்திரே, கழுவினரே, பரிசுத்தப்படுத்தினரே, அபிஷேகத்திரே, கத்துப்படி ஒரு ஆழத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிற உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாள்தோறும் ஸ்தோத்திரத்தினால நீங்கள் கிருபையில பெருக வேண்டும். ஸோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து மீட்கப்பட்டதை என்ன செய்து விட்டார்கள்? மறந்து போனார்கள், நினையாமல் போயிட்டாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. 106ஆம் சங்கீதம் 21-22 வசனங்கள். 106ஆம் சங்கீதம் 21-22 வசனம். 21 and 22. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்திலே பயங்கரமான அவைகளை செய்தவராகிய தங்கள் ரட்சகராகிய என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. பாருங்க, அந்த நினையாம போயிட்டாங்க, இங்க மறந்துட்டாங்க. அப்படின்னு பைபிள் முடிஞ்சிச்சா? அதான் இல்லை. அங்க நினையாம போயிட்டாங்க, இங்க மறந்துட்டாங்க. 106:14 சொல்லுகிறது என்ன நினைச்சு? அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாங்க. ஸோ கர்த்தருடைய ரட்சிப்பை மறப்போம் என்று சொன்னால் பரீட்சை பார்க்குற சுபாவம் வளர்ந்துடும். கர்த்தர் எங்க கூட இருக்கிறாரா இல்லையா? நன்மை செய்வாரா செய்ய மாட்டாரா? எப்போ செய்வார்? எந்த நாள் செய்வார்? என்ன டைமில் செய்வார்? எத்தனை நாளைக்கு லேட் பண்ணுவார்? அப்படி கர்த்தரை பரீட்சை பார்க்குற சுபாவம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ அப்படி யார் இப்படி பரீட்சை பார்ப்பாங்கன்னா அந்த பழசை மறக்கிறவங்க, கர்த்தர் தன்னை ரட்சித்த நாட்களை மறக்கிறவர். செங்கலை விழுந்துட்டாரே அப்படின்னா ஸ்தோத்திரம் வரும். எகிப்தில் அடிமை இருந்தனே, என்னை மீட்டு எடுத்துட்டாரு அந்த வல்லமை நினைக்கும் போது ஸ்தோத்திரம் வரும். அதெல்லாம் மறக்கிற பொழுது பரீட்சை பார்க்குற சுபாவம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், மறக்கக்கூடாது. எவ்வளோ பேர் இருந்து எவ்வளோ அற்புதம் கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறா. அக்னி சம்பவத்தை பார்த்தாச்சு, மேக சம்பவத்தை பார்த்தாச்சு, காடைகளை பார்த்தாச்சு, செங்கல் 2ஆக பிளக்கப்படுறதை பார்த்தாச்சு, அந்த செங்கலிலே எகிப்திய சேனைகள் மூழ்கடிக்கப்பட்டதை பார்த்தாச்சு. எவ்வளோ அற்புதம் கண்கூடாக கண்டுட்டோம். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ண மறந்ததுனால அதை கர்த்தர் அவங்களுக்கு அந்த நாளை மறந்து பண்ணதுனால இப்போ என்ன வந்துச்சுன்னா ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வாழ்க்கையை பரீட்சை பார்க்குறவங்களா மாற்றி விட்டது. கர்த்தர் பிள்ளைகளின் சுத்திகரிக்கும் நாட்களில் அதை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். ஆமென். பழசை மறக்கக்கூடாது, ரட்சிப்பை மறக்கக்கூடாது, கர்த்தர் நம்ம வாழ்க்கை செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, பெரிய கிரியைகளை மறக்கக்கூடாது, எகிப்திலிருந்து மீட்டெடுத்த நாட்களை மறக்கக்கூடாது. மாறாக அதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணா இந்த பரீட்சை பார்க்குற சுபம் வாழ்க்கை விட்டு வேரோடு பிடுங்கப்பட்டு போய்விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 104:16 சொல்லுகிறது, அவங்க 6 மேல் பொறாமை கொண்டார்கள். ரட்சிப்பை மறந்துட்டீங்களான்னா இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் வந்துடும். பொறாமை வருகிறது, பரீட்சை பார்க்குற சுபாவம் வருகிறது. 106:19 கன்றுக்குட்டியை உருவாக்கி விக்கிரத்தை சேவிக்க போயிட்டாங்க பாருங்க. ஏன் இதெல்லாம் நடந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாதனால, முழு இதயத்தோடு மீட்டெடுத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லாதனால பரீட்சை பார்க்குற சுபாவம் வந்து விட்டது.
பொறாமைகள் வந்து விட்டது, விக்கிரகத்தை சேவிக்கிற அப்படிப்பட்ட சுபாவங்கள் வந்து விட்டது. 106:24 இச்சிக்கப்பட்ட தேசத்தை அசட்டை பண்ணுகளாக மாறிட்டாங்க. சர்ச்சை அசட்டை பண்ணிடுவாங்க, பிரேயர் அசட்டை பண்ணுவாங்க, தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுற பிள்ளைகளாக மாறி விடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பழச மறந்து விட்ட பிள்ளைகள் தான் அசட்டை பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க சத்தியத்தை. பழச மறந்தால் அசட்டை செய்வீர்கள். தாய் தகவன் அசட்டை பண்ண எவ்வளோ பேர் இருப்பாங்கல்ல? ஆமேன். அவங்க தாய் தகவன் பாருங்கள், 25 வருஷம் என்ன செய்கிறாங்க? 28 வருஷம்ல ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் 27, 28 வயசில் கல்யாணம் பண்ணுறான். 28 வருஷம் தன் கரத்தில் தூக்கி வளர்த்து அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுவான். பெண் பிள்ளையாக இருந்தால் 23 25 வருஷம் தூக்கி சுமப்பாங்க. இவங்க நல்லா படித்து வேலைக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க. செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்பாவுக்கு டாட்டா, அம்மாவுக்கு டாட்டா அப்படி என்ன பண்ணிடுறான்? டாட்டா காட்ட கூடாது. தகப்பனின் தாயும் கனம் பண்ணு. உன் வாழ்நாள் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுன்னு பைபிள் சொல்லுது. அசட்டை மட்டும் என்ன பண்ணிடாத, செய்திடாத அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆமேன். நன்மை செய்த பேரண்ட்ஸ்க்கு என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. அவளை மறந்துடக்கூடாது. சந்தோஷமாக இருக்கலாம், கணவன் மனைவியாக தனி குடும்பமாக வாழலாம். ஆனால் அந்த வாழ்ந்திருக்கும் போது தாயின் தகப்பனையும் நினைத்து கொள்ளுங்கள். அவளை கனம் பண்ணுங்கன்னா விசாரிங்க, தேவை நன்மையை செஞ்சு கொடுங்க. ஏன்னா அவங்க ஜீவனை அர்ப்பணித்து ரத்தத்தை பிழிஞ்சு தான் என்ன செய்யறாங்க. நம்ம இத்தனை வருஷம் நம்ம தூக்கி வளர்த்தாங்க, அவங்களை படிக்க வச்சாங்க, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, எவ்வளோ காரியத்தை செஞ்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாய் தகப்பனை கனம் பண்ணுற பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்மை செய்வா. ஹல்லேலூயா. அவள் வாழ்நாள் நீடித்திருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாதி வராது. எப்போ வாழ்நாள் நீடித்திருக்கும்? வியாதிகள் இல்லாமல் தான் வாழ்நாள் நீடித்திருக்கும். இருதய சமாதானம் தான் வாழ்நாள் நீடித்திருக்கும். எப்பொழுது இருதய சமாதானம் வரும்? எப்பொழுது வாழ்நாள் நீடித்திருக்கும்? தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிற வாழ்க்கையில சமாதானம் நீடித்திருக்கும், வாழ்நாள் நீடித்திருக்கும். அவளை கர்த்தர் நன்மை செய்வார். ஆமேன். தயவு செய்து தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க, விசாரிங்க, அவங்க நேரம் எடுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இச்சிக்கப்பட்ட தேசத்தை அவர் என்ன செய்து விட்டார்கள்? அசட்டை பண்ணிவிட்டு. ஏன்? மறந்து போனார். கர்த்தர் தங்கள் மீட்ட நாட்களை மறந்து போனார். எகிப்தை மறந்து போனார்கள். கர்த்தர் தான் செய்த அற்புதங்களை மறந்து போனார்கள். எல்லாவற்றையும் மறந்து போனபடினாலே பிரித்துகள் துணிகரம் வந்து விட்டது, ஆவி விலகி மாம்சம் வந்து விட்டது. அசட்டை பண்ணுகிறார், பொறாமைப்படுகிறார்கள், பரீட்சை பார்க்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக 106:25 சொல்லுகிறது, முறுமுறுக்கிறாங்க. இதெல்லாம் மரணத்துக்கு எதுவான பாவம். இஸ்ரவேல் ஜனங்கள் மரணத்துக்கு எதுவான பாவம். நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, இதெல்லாம் பயங்கரமான சின். தேவனோட பார்வையில் பயங்கரமான பாவங்கள். முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். வசனம் சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இது முறுமுறுத்தார்கள்? ஏன் பரீட்சை பார்த்தார்கள்? ஏன் கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியல என்று சொன்னால் பழச மறந்துட்டாங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், பழச மறக்காதீங்க. எங்கள் வீட்டை நாட்டில் கர்த்தரை மறக்காதீங்க. உங்களுக்கு நன்மை செய்தவர்களை நீங்கள் மறக்க வேண்டாம். அதை நினச்சி நன்றி சொல்லுங்க. அப்படி நன்றி சொன்னீங்களன்னா நீங்கள் கிருபையுள்ள பாத்திரமாக மாறிடுவீங்க, உண்மையுள்ள பாத்திரமாக மாறிடுவீங்க. ஒரே வார்த்தை சொன்னால் துரோகம் பண்ண மாட்டீங்க. ரட்சித்த கர்த்தருக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க. நன்மை செய்த பெற்றோர்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க. அங்கே தான் ரகசியமே இருக்குது. ஆமேன். அப்படி மறக்கிறவங்க துரோகம் செய்வாங்க. தாய் தகப்பனை மறக்கிறவங்க தாய் தகப்பனுக்கு துரோகம் செய்து விடுவாங்க. யூதாஸ் காரியத்து துரோகியான யூதாஸ் காரியத்து. ஏன் துரோகி? 3 வருஷம் ஏசப்பா ஆண்டு செய்த நன்மைகளை மறந்து போனான். அந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு அவன் உண்மையுள்ளவனாக வாழ்ந்திருக்க வேண்டும். சவுல் ராஜா தான் கழுதை தேடி போனவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் மேல் இறங்கி வந்தது. மறந்து போனான், துரோகியா மாறினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை மறக்கிறவர்கள் கர்த்தருக்கு துரோகியா மாறுகிறார். ஆதாம் ஏவாள் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ரூபமாக இருந்தாங்க, தேவனுடைய சாயலாக இருந்தாங்க. அவர்கள் அதை மறந்து போனார்கள், துரோகிகளாக மாறி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையாக சொல்கிறேன், தேவனையும் மறக்க வேண்டாம், பெற்றோர்களையும் மறக்க வேண்டாம், சபையையும் மறக்க வேண்டாம். இந்த 3 மறக்கக்கூடாத சத்தியங்கள். ஆமே. தேவனையும் மறக்கக்கூடாது, நாம் தேவனை சாயலாக இருக்கிறோம். பேரண்ட்ஸும் மறக்கக்கூடாது, நம்ம நேசிக்கிறவங்க. சபையும் மறக்கக்கூடாது, நம்மளை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். 3 நம்ம நினைத்திருப்போம் என்று சொன்னால் நம்ம கிருபையில் பெருகுவோம். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண கிருபைகளை பெருகுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையுள்ளவர்களாய் மாறுவோம். அந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதே நமக்கு பெற்றுக்கொள்ள நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிற பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது தான் அந்த காரியம் நடக்கும். ஆமே. ஸோ இவ்வளோ காரியத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. பரீட்சை பார்த்தாங்க, பொறாமப்பட்டாங்க, கன்றுக்குட்டியை உருவாக்கி நமஸ்காரத்தாங்க, அசட்டை பண்ணினாங்க, முறுமுறுத்தாங்க. ரிசல்ட் என்ன? ஸ்தோத்திரம். 106 சங்கீதம் 41 42 சத்ரு கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்து விட்டார். சத்ருனால் ஒடுக்கப்பட்டார்கள், சத்ருனால் தாழ்த்தப்பட்டார்கள். கர்த்தர் பொறுத்து பார்த்தாரு, பொங்கி எழுந்துட்டாருன்னு சொல்லலாம். பொறுத்து பார்த்தேன், பொங்கி எழுந்துட்டாருன்ற மாதிரி. அப்போ இது வரைக்கும் 10 முறை பரீட்சை பார்த்த ஜனங்கள் ஒருவரும்
கானான் தேச சுதந்திரிப்பில் என்று சொல்லி சத்துரு கையில் அவங்களை ஒப்புக் கொடுக்கிறார். அந்த சத்துருவின் கீழே அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி, ஒடுக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விட்டால் நம்ம அளவிடாமல் ஆசீர்வதிக்கப்படுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 13 முதல் 16 வசனங்கள் வரைக்கும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வசனம் 13 முதல் 16 வரைக்கும் வசனத்தில் அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்துவேன். ஸோ கர்த்தருடைய வழிகளில் நம்ம நடக்கிற பொழுது, கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்து அவரை ஸ்தோத்திருக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சீக்கிரமாய் சத்துருக்களை, எதிராளிகளை, வாழ்க்கை விரோதமாக்கிற பிரச்சனைகளை கர்த்தரே தாழ்த்தி போடுவார், கர்த்தரே மடங்கடித்து போடுவார். ஹல்லேலூயா. என் கரம், என் கை அவள் சத்துருக்கு விரோதமாக திருப்புவேன். கர்த்தருடைய கரம் விரோதமாக கடந்து வரும். நம்மளோட போராடுகிற சத்துருக்களுக்கு விரோதமாக, நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு விரோதமாக, இதெல்லாம் வாழ்க்கை தடையாக இருக்கிறோம், அந்த தடைகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய பட்டயம் கடந்து வரும், கர்த்தருடைய வல்லமை கடந்து வரும், பிரசன்னம் கடந்து வரும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பொழுது தேவன் நமக்கு ஒத்தாசை கடந்து வருவார், நமக்கு அனுகிரகமாக கடந்து வருவார், நம்மோடு துணையாக கடந்து வந்து சத்துருக்களை அவர் தாழ்த்தி போடுவார். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வழிகள் நடக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய கரம் ஒத்தாசையாக கடந்து வருகிறது. சத்துருக்களுக்கு விரோதமாக அந்த கரம் கடந்து வருகிறது. சத்துருக்களை கர்த்தர் தாழ்த்தி போடுகிறார். நம்ம தலைவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நான் சீக்கிரத்தில் எதிராளிகளை தாழ்த்தி என் கரத்தை அவளுக்கு விரோதமாக திருப்புவேன். தொடர்ந்து வாசிக்கிற பொழுது கர்த்தர் கடைசி 16வது வசனத்தில், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக. இதெல்லாம் பிளஸ்ஸிங் பாருங்க. இதெல்லாம் பிளஸ். பழசை மறக்காம, ரட்சிக்கப்பட்ட நாளை மறக்காம, மீட்கப்பட்ட நாளை மறக்காம நாள்தோறும் அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண பரிச்சு பார்க்குற சுபாவங்கள் விலகி போயிடும், முறுமுறுக்கிற சுபாவங்கள் விலகி போயிடும், எதிராக துரோகம் பண்ணுகிற சுபாவங்கள் விலகி போயிட்டு கர்த்தர் நன்மையால் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக. திருப்தியான வாழ்க்கை வரும், குறைவான வாழ்க்கை விலகி போகும். ஏன் குறைவு வருகிறது? பரீட்சை பார்க்கறதுனால குறைவு வருது. ஏன் குறைவு வருகிறது? முறுமுறுக்கிறதுனால குறைவு வருது. ஏன் குறைவுபடுகிறோம்? கர்த்தருக்கு செய்த நன்மைகளை மறந்து போகிறதுனால குறைவுபடுகிறோம். மாறாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது கண்மலையின் தேனினால் கர்த்தர் நம்மளை போஷித்து நம்ம திருப்தியாக்குவார். கரங்களை ஊற்றி அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நல்ல வாயிலத்தின கொஞ்ச நேரம் கர்த்தர் மீட்டு எடுத்தாரு, அபிஷேகித்தாரு, ரட்சித்தாரு, தேவ பிரசன்னம் அந்த சபையில வைத்திருக்கிறாரே. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீர் மீட்ட நாளுக்காக ஸ்தோத்திரம், முச்செடி தரிசனமான நாளுக்காக ஸ்தோத்திரம், எங்களை சந்தித்த நாளுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கை திருப்பி விட்ட நாளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் மரண பரியந்தம் நாங்கள் மறக்க கூடாதப்பா, மறக்க கூடாது. ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை மறக்க கூடாது, கிருபைகளை மறக்க கூடாது. கர்த்தர் செங்கல்ல பிளந்தீர், உமக்கு நன்றி. சத்துருடைய கரத்துல இருந்து, பொல்லாத பிசாசின் கரத்துல இருந்து எங்களை மீட்டு கொண்டு வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரை துதி, ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தரை மறவாதே. கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருபோது கர்த்தரை மறவாதிருங்க, நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் பெருகட்டும். பிள்ளைகள் அப்பா கண்மலையின் தேடினால் திருப்தி ஆத்தி பிளஸ் பண்ணுங்கப்பா. அப்படியே நீ நடத்துவதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மறக்கக்கூடாது. ஆமென். யாரை மறக்கக்கூடாது? முதலாவது கர்த்தரை மறக்கக்கூடாது, ரெண்டாவது பேரண்ட்ஸை மறக்கக்கூடாது, மூணாவது சர்ச்சை, சபையை மறக்கக்கூடாது. அதுக்கு 3 நாள்தோறும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் குறைவெல்லாம் விளக்கி உங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.
அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5 அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென். கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள், நன்றி சொல்லுகிற பிள்ளைகள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. உண்மையுள்ளவர்களாக இருக்கிறாங்க, துரோகிகளாக இல்லை. ஆமென். யாராச்சும் செஞ்ச நன்மையை மறந்துட்டா ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா, ரொம்ப கஷ்டம். அதான் வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்தார்கள், நினையாம போனாங்க, துரோகிகளாய் மாறினார், உண்மையற்ற பிள்ளைகளாய் மாறினார். ஆனால் கர்த்தருக்கு செவி கொடுத்த பிள்ளைகளோ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். ஸோ அதை ஃபஸ்ட்டு சத்தியம். ஸோ அக்கினி வெளிப்படுகிற பொழுது தேவன் என்ன செய்கிறார்? தரிசனமாகி ஒரு புதிய வெளிச்சத்தை தந்து, ஒரு புதிய வாழ்க்கையை தந்து, உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றி தேவன் நம்மளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். முச்செடியில் எழுந்தருளின தேவனுடைய தயை. முச்செடி என்ன வந்தது? அக்கினி வெளிப்பட்டது. அந்த அக்கினி மோசையை உண்மையுள்ளவனாய் மாற்றியது. அந்த அக்கினி மோசையை வனாந்தர வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்து ஒரு தலைவனாக, மீட்பனாக, தீர்க்கதரிசியாக மாற்றினது. ஒரு மரணப்பறைந்து மறக்கவே இல்லை. நான் ஸ்தோத்திர வனாந்திரத்தில் என் மாமனார் ஆடுகளை மேய்த்து சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருந்தேன், ஒரு இடையனாக இருந்தேன். தேவனை சந்தித்து ஒரு மிகப்பெரிய தலைவனாக தீர்க்கதரிசியை மாற்றி விட்டார். என் மரணப்பறைந்த என் கர்த்தருக்கு, அந்த தரிசனத்துக்கு, அந்த அக்கினிக்கு நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன். ஆமென், ஆமென். அதான் டெடிகேஷன், அதான் டெடிகேஷன், அதான் அர்ப்பணிப்பு. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் வந்திருக்க நாம் அப்படிப்பட்ட ஒரு மோசையோட அர்ப்பணிப்பு நேரம் கடந்து வருவோம். அப்போ அந்த அக்கினி தரிசனத்துடைய அந்த நோக்கம் நிறைவேறி முடிக்கும். ஒன்று. ரெண்டாவது, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் இயேசு கிறிஸ்து கூட இந்த முச்செடி குறித்து 2 சம்பவத்தை பேசின ஆச்சரியமாக பார்த்தேன். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஏற்கனவே பல முறை பைபிள் படிக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட கோணத்தில் நம்ம வேதத்தை தியானிக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. மார்க்கு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கிற பொழுது எடுத்துக்கோங்க. மார்க்கு புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வாசிங்க. 24. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். யாரை பார்த்து ஆண்டு சொன்னாரு? யாரை பார்த்து சொன்னாரு? சீஷர்கள். இல்லை, தப்பான எண்ணம் கொள்ளுறீங்க அப்படின்னு யாரை பார்த்து ஆண்டு சொன்னாரு? நான் வேணா ஆப்ஷன் கொடுக்குறேன். பரிசேயர்களா சதுசேயர்களா? சதுசேயர். ஆமென், அல்லேலூயா. இந்த சதுசேயர்லாம் கொஞ்சம் குண்டக்க மாட்டக்கான ஆட்கள். அல்லேலூயா. ஒரு மாதிரி வித்தியாசமான ஆட்கள், சத்தியத்தை வித்தியாசமாக புரிஞ்சுக்கிற ஆட்கள். என்ன கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க ஒரு மேலே திருமணம் பண்ணாங்க, அந்த சகோதரன் மரித்து போனான். அவனுக்கு 7 சகோதரர் இருந்தார்கள். 7 சகோதரர்களும் அந்த ஸ்திரியை திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க 7 பேரும் 8 பேரும் பரலோகம் வந்துட்டான். அந்த ஸ்திரி யார் கணவனா இருப்பான்னு கேட்குறான். அந்த யார் அந்த ஸ்திரி யாருக்கு ஒய்ஃபாக இருப்பாங்க? என்ன கேள்வி பாருங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா படும்பாவி, நீ யாரு? படும்பாவி. இது என்ன எண்ணம்? இது தப்பான எண்ணம், தப்பான எண்ணம். சில பாருங்க, குண்டக்க மட்டுக்கு எண்ணம் வரும். அதெல்லாம் சதுசேயரோட ஆவி. ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். தப்பான எண்ணம் வந்தால் இன்னிலேருந்து புரிஞ்சுக்கோங்க, அது சதுசேயரோட ஆவி. கர்த்தருடைய அக்கினினால் அந்த தப்பான எண்ணங்கள் எரிக்கப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். எல்லாருக்கும் தப்பான எண்ணம் வருது, மாம்சத்தின் எண்ணங்கள் வருகிறது. பட் ஆனால் கிறிஸ்து ஆவின் சிந்தை உள்ளவர். கிறிஸ்து சிந்தை ஆவின் சிந்தையாக இருக்கிறது, அது அக்கினி சிந்தையாக இருக்கிறது, அது பரிசுத்த சிந்தையாக இருக்கிறது. அப்படி தப்பான கலைகளை சத்ரு விதைக்கிற பொழுது தேவனுடைய அக்கினினாலே அந்த தப்பான எண்ணங்களை எரித்து போட வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ 2வது அக்கினி என்ன செய்கிறது? நம் வாழ்க்கையில் வருகிற தப்பான எண்ணங்களை, சதுசேய ஆவிகளை அது எரித்து போட உதவுகிறது. அப்படிப்பட்ட கிரியைகளை நம்மளை அது விடுவிக்கிறது, நம்மளை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு ஆவின் சிந்தை உள்ளவர், இயேசு அக்கினி சிந்தை உள்ளவர், இயேசு பரிசுத்த சிந்தை உள்ளவர். இந்த சதுசேயர்களோ தப்பான எண்ணம் உள்ளவர்கள், தவறான எண்ணம் உள்ளவர்கள். இருத்திலிருந்து வருகிற காரியங்களை திட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் பேசினார். அதில் முதலாவது காரியமே பொல்லாத சிந்தனைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அந்த பொல்லாத சிந்தனைகளை எரிக்கிற ஒரு அக்கினி தேவனிடத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர் சுட்டெரிப்பின் ஆவியானாக இருக்கிறார், அவர் அக்கினி அபிஷேகம் உடையவராக இருக்கிறார். ஸோ நம்ம வாழ்க்கையில் வருகிற தவறான எண்ணங்களை, தப்பான எண்ணங்களை எரித்து போடுகிற அக்கினியாக பரிசுத்த ஆவியின் அக்கினி இருக்கிறது.
ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் அந்த சதுசேயருடைய எண்ணங்களை எரித்து போடும்படி அதுக்கு ஏற்ற ஆலோசனை கர்த்தர் கொடுத்து அவர்களை அங்கே பேசுகிறது என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆமென். அது என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. அது என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டது ஆவியின் சிந்தை. அப்போ நமக்குள் வருகிற மாம்ச சிந்தை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்னா, ஆவியின் சிந்தையினால தான், அல்லது வசனத்தின் சிந்தையினால தான் மாம்ச சிந்தைகளை ஜெயிக்க முடியும். ஆமென். பிசாசு எப்பவுமே மாம்சத்தை தான் கை வைப்பான், ஆவியில் கை வைக்க மாட்டான். ஏன்னா ஆவியில் அக்கினி இருக்கு, ஆவியில் இயேசு இருக்கிறா. இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆவியை தொட முடியாது. பட் சரீரத்தை கை வைப்பான், மாம்ச சிந்தைகளை கொண்டு வந்து போடுவான், கலைகளை விதைப்பான். அப்படி பிசாசு நமக்குள்ள கலைகளை விதைக்கிற பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியிலிருந்து வருகிற அக்கினி தான் அப்படிப்பட்ட பொல்லாத சர்ப்பத்தின் கிரைகளை எரித்து போட நமக்கு உதவுகிறது. இது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அனுபவமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த சதுசேய தவறான எண்ணங்களாக இருக்கிறாங்க, மாம்ச சிந்தைகளாக இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவோ ஆவின் சிந்தைகளாக இருந்து அந்த மாம்ச சிந்தைகளை அவர் எரித்து போடுவதற்கு அங்கே அவர்களோடு பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். ஆண்டு சொன்னாங்க, தப்பான எண்ணம் என்ன, தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீங்கப்பா. 26வது வசனம், பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? கேட்டார் பாருங்க, வந்தார் பாருங்க, எங்க வந்துட்டாரு, மறுபடியும் அங்கே மோசே கிட்ட வந்துட்டார் பாருங்க. அந்த முச்செடி நடுவில் தரிசனமான இடத்துக்கு வந்து விட்டார். அந்த அக்கினி என்ன செய்கிறது? மாம்ச சிந்தைகளை எரித்து போடுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற மாம்ச சிந்தைகளை ஆவின் சிந்தை எரித்து போட வேண்டும். அப்படிப்பட்ட அக்கினி உடையவராக தேவன் இருக்கிறார். வசனத்தில் அக்கினி இருக்கிறது. அந்த வசனம் நமக்குள்ள வருகிற பொழுது மாம்சத்தின் கிரைகளை, சதுசி ஆவிகளை எரித்து போட்டு நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அது நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டிங்களா? சரி. அப்போஸ்தலருக்குள்ள மாம்ச சிந்தை இருந்துச்சா? பெந்தகோஸ்து 4 வரைக்கும் பாருங்க, அவங்களுக்குள்ள மாம்ச சிந்தை இருந்துச்சா? பேதருக்குள்ள இருந்துச்சா? இல்லையா? யாக்கோபு யோவானுக்குள்ள இருந்துச்சு. பெந்தகோஸ்து 4 அக்கினி இறங்கி வருகிற வரைக்கும் அவர்களும் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ள மாம்ச சிந்தை அவ்வப்பொழுது தலை தூக்கினது. ஆனால் கர்த்தர் ஆவின் சிந்தையுள்ளவராக இருந்ததுனால, அக்கினி சிந்தை உடையவராக இருந்தாலே தம்முடைய அப்போஸ்தலர்கள் எழும்பி வந்த மாம்ச சிந்தைகளை அவ்வப்பொழுது அவர் வேறு எடுத்து போட்டார், எரித்து போட்டார். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனம் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச சம்பவம். மார்க்கு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரைக்கும் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு காரியம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33ஆம் வசனம், வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அடுத்த வசனம், அதற்கு அவர்கள் பேசாமல், ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் பேசாம ஆயிட்டாங்க? தர்க்கம் பண்ணாங்க. என்ன தர்க்கம் பண்ணாங்க? ஏய், நீ பெரியவனா? நான் தாண்டா பெரியவன். பேதுரு சொல்கிறான், நான் தான் முந்தினவன், நான் தான் யாரு ஃபஸ்ட்டு, நான் தான் பெரியவன் அப்படிங்கிறான். அவன் யாக்கோபு அவன் அண்ணன் தம்பி சும்மா இருப்பாங்களா? ஏய், நாங்கள் அண்ணன் தம்பிங்கடா, பங்காளிங்க, நாங்கள் தான் பெரியவங்க. மாம்சத்துக்குரியவர்களுக்கு, அல்லேலூயா, பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு உட்படாதவர்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். ஆனால் அக்கினிக்கு உட்பட்டவர்களுக்கு அது சாதாரண பிரச்சனை. தூக்கி போட்டு தூசி மாதிரி போயிட்டே இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் மாம்ச சிந்தைகளை எரித்து போடுகிறார். அப்போஸ்தலருக்குள்ள இந்த சிந்தைங்க சாதாரண விசுவாசி கிடையாது, அவன் சீசன் கிடையாது. இது யாருக்குள்ள இந்த சிந்தை? அப்போஸ்தலருக்குள்ள எவன் பெரியவன் சண்டை. சாவணத்துக்குள்ள சண்டை இருக்கா இல்லையா? எங்கள் சாவணம் தான் பெருசு சொல்கிறாங்க. ஆனால் நல்லது, போட்டி நல்லது, பொறாமை நல்லதல்ல. ஆமென் சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆரோக்கியமான போட்டி நல்லது, ஆனால் பொறாமை நல்லதல்ல. போட்டி இருந்தால் நம்ம இன்னும் பெஸ்ட்டாக மாறிடுவோம். பொறாமை வந்தால் கீழே போயிடுவோம், குற்றப்படுத்துவோம், குறை சொல்லுவோம், கீழ் நோக்கி போய்டும். அது பொறாமை எழும்புறிக்கு சொல்ல. போட்டி இருந்தால் இன்னும் நம்ம பெஸ்ட்டாக மாறுவோம், இன்னும் எஃபோர்ட் போடுவோம், இன்னும் அதிக நேரம் செலவிடுவோம், இன்னும் அர்ப்பணிப்பு கூடும், அபிஷேகம் கூடும், கிருபைகள் கூடும், ஜெப வாழ்க்கை கூடும். ஆமென். போட்டி போடுங்க, பொறாமப்படாதீங்க. பிரதர், போட்டி போடுங்க, பொறாமப்படாதீங்க. சிஸ்டர், போட்டி போடுங்க, பொறாமப்படாதீங்க. அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலருக்குள்ள எவன் பெரியவன் சண்டை போடுறான், தர்க்கம் பண்ணுறாங்க. ஆண்டு பாருங்க, வழியில் தான் பேசிட்டு வர்றாங்க. ஆண்டு என்ன பண்ணவே இல்லை. ரோட்டில் வச்சு என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ டீசன்ட் பாருங்கள். ரோட்டில் வச்சு டீல் பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டாங்க, நைஸாக வீட்டுக்கு வந்துட்டார். உட்காருங்களா அப்ரண்டிஸ், அவ்வளோ உட்காருங்க, என்னத்தை கொஞ்சம் பேசிட்டு வந்தீங்க. அப்படி பேசாமல் இருக்கான். பேதுரு மூஞ்சை பார்த்தா அப்படி முறைச்சிட்டு உட்காந்துக்கிறாரு. ஆண்டா என்ன பண்ணிட்டாரு, கண்டுபிடிச்சிட்டார். முறைச்சிட்டு உட்காந்துக்கிறார். யார்? பிரதான அப்போஸ்தலன் பேதுரு. வாய் பேச்சு கப்பிச்சு பேசவே முடியல.
யாக்கோவை பார்க்குறாரு, தலை குனிஞ்சாச்சு. யோவனை பார்க்குறாரு, எல்லாம் தலை குனிஞ்சு என்ன பண்ணுறாங்க, வெக்கப்பட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அப்போஸ்தலனை அழைச்சி அபிஷேகம் கொடுத்து ஊழியத்தை கொடுக்கலான்னு பார்த்தா எவன் பெரிய நான் சண்டை போட்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பேசுகிற பாருங்க ஆண்டவர். அதை அப்படியே வச்சுக்கோ, அது ஒரு சம்பவம். அடுத்த சம்பவம் பாருங்கள், ஏன்னா அது ரெண்டுத்துக்கு சேர்த்து நான் சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு ப்ராப்ளம். 10ஆம் அதிகாரத்தில் 37 வசனம். அதற்கு அவர்கள், யாக்கோபு யோவான், அது ரெண்டு அப்போஸ்தலர்கள் பாருங்க. அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும்படிக்கு சூப்பரான பிரேயர் பாரு. என்ன பிரேயர்? ரைட் சைடு எனக்கு, லெஃப்ட் சைடு என் தம்பிக்கு, வேற யாரும் கிட்ட வரக்கூடாது. மற்ற 10 பேரும் தூரம் வைப்பாங்கப்பா. ஆமென். பேசுறது புரியுதா உங்களுக்கு? மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள். ஆண்டு சொல்றாரு, இந்த மாதிரி நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், மறித்து பரலோகம் போக போகிறேன், பிதான் சமத்துக்கு போக போகிறேன், ரொம்ப சந்தோஷம் போங்க, ஆனால் ரைட் சைடு எனக்கு கொடுத்துருங்க. லெஃப்ட் சைடு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல் மறிக்க போகிறாருங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த உணர்வே இல்லாமல், சிலுவை கொஞ்சம் பாரம் இல்லாமல் குழந்தைங்களாக இருந்திருக்கிறாங்க. மாம்ச சிந்தை. ஆமென். ஆனால் இயேசுவோ ஆவின் சிந்தை உள்ளவர், ஆவின் சிந்தை, அக்கினி சிந்தை உள்ளவர். அது சிலுவை வச்சு யோசிக்கவே பாருங்க. அப்போ தான் ஆண்டு பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நான் சிலுவைக்கு போக போகிறேன், பாடுகள் பட போகிறேன், மறிக்க போகிறேன், 3ஆம் இரவு எழும்பி அதை பிதான் வலது பஸ்ல அமர போகிறேன்னு சொன்ன பொழுது அதெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷம், சிலுவை மறிச்சுக்கோங்க, மறித்து அடக்கம் பண்ணப்படுங்க, 3ஆம் இரவு எழும்புங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணிருங்க கொடுத்துருக்கிற ஆண்டு வரை அடிக்கிறான். யாரோட சிந்தை இது? அப்போஸ்தலரோட சிந்தை. இப்போ விசுவாசிகளுக்கு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் அவளை எரிக்கப்பட்டு போட வேண்டும். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்து அனுபவத்துக்கு முன்பதாக அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தது, சுபாவங்கள் இருந்துச்சு. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டாங்க, ஏன் இப்படிலாம் சிந்திச்சாங்க அப்படின்னா அது ஒரு ரகசியம் இருக்குது. இயேசு எப்பொழுதும் ஜெபிக்கிறவர், இயேசு எப்பொழுதும் ஊழியத்தில் பிஸியாக இருக்கிறவர். இவங்களுக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. ஜபமும் கிடையாது, ஃபாஸ்டிங்கும் கிடையாது, ஊழியமும் கிடையாது. சும்மா இருக்கிற வாய் சும்மா இருக்குமா? அதனால் என்ன பண்ணுறேன், யார் பெரிய சண்டை போட்டு கிடக்கிறான். பிஸியாக இருந்தால், இயேசுவை போன ஊழியத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட டாபிக் என்ன இல்லை, வழி இல்லை. அதனால் பேசி கிடக்குறாங்க குழந்தைங்க. அல்லேலூயா. ஆனால் சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. ஆமென். தப்பு சொல்லலை, ஆனால் வளர்ந்துடணும். அல்லேலூயா. அந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தைகள் வராமல் இருக்காது, வரும். குழந்தையில இருந்தால் வரும். பெந்தகோஸ்து அக்கினிக்கு உட்படுறது நாளுக்கு முன்பதாக அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். ஆனால் அந்த 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 இயேசு போல அவங்க ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு, ஒரு ஆத்ம பாரம் வந்த பிறகு, இயேசு போல ஊழியத்தில் அவங்க பிஸியாக மாறின பிறகு, இந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்கள் எல்லாம், இந்த குழந்தைத்தனையான எண்ணங்கள் எல்லாம் அறவே எரிஞ்சு போய் விட்டது. ஹல்லேலூயா. அதனால் ரைட் சைடு எனக்கு, லெஃப்ட் சைடு உனக்கு, யார் பெரியவா, அந்த டாப்பிக்கில் அங்கே இடமே கிடையாது. கிறிஸ்துக்குள் பூர்ணப்படுகிற அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து போகிறது, அதெல்லாம் அழிந்து போகிறது. கிறிஸ்துவ சிந்தையை நம்மளை மேல் நோக்கி நிற்கிறது. ஹல்லேலூயா. ஸோ மாம்ச சிந்தைகள் பரலோக அக்கினினால சுட்டெரிக்கப்பட வேண்டும். அந்த கிரிகள், எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட வேண்டும். அது எப்படி ஆண்டு டீல் பண்ணுறாருன்னா, அதே மார்க் 10ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள். செய்து புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் என்றும் அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் கடினமாய் அதிகாரம் செலுத்துவர்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. 44 வருஷத்துல உங்களுக்குள்ள அப்படி ஆவின் சந்தியா பாருங்க. நல்ல விஷயம். ஆவின் சந்தியா பாருங்க. உங்களுக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது. அதனால யாராச்சும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவுள். சர்வெண்டா மாறிடுங்க. சிஸ்டர், சர்வெண்டா மாறிடுங்க. பிரதர், சர்வெண்டா. சபைக்கு சொல்றேன், சபைக்கு விஐபிகள் அவசியம் இல்லை, சபைக்கு பணிவிடை செய்கிற ஆட்கள் வேண்டும். திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ பேர் கோடி சொன்னா இருங்க, கலெக்டராக இருங்க, எம்எல்ஏ இருங்க, எம்பியாக இருங்க, சபைகளுக்கு விஐபிகள் அவசியம் இல்லை. கிறிஸ்து தாழ்மை சிந்தையுள்ள, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறார். சபைக்கு தேவை விஐபிகள் அல்ல, பணிவிடை ஊழியம் செய்கிறவர். டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், கோடி சொன்னா இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ள வந்தால் நீங்கள் பணிவிடைய செய்யுங்க. இன்னொரு அன்பான ஒரு வேண்டுகோள், நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை செஞ்சு பாருங்கள். அப்படி நல்ல தேவனால் உலகத்தில் வெல்த்தி ஆஸ்வதிக்கப்பட்டுருவாங்க. சேர் போட்டு பாருங்கள், உங்களை பார்த்து 4 பேர் அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஆமென். பொதுவாக பணம் அதிகம் வச்சா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். நான் பார்த்த வரைக்கும் யார்கிட்டும் ஒட்ட மாட்டாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஜீசஸ் உங்களை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண உங்கள் நிலைமை என்ன? புரிஞ்சாமேன்னு சொல்லுங்கள். பெரிய பணக்காரன் தான்ப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஹெல்த்தியான ஆள் தான்ப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீ டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணியன்னா, பரலோகம் உன்னை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண உன் நிலைமை என்ன? கொஞ்சம் யோசித்து பார்த்து இந்த சுத்திகரிப்பு நாட்களில் மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். தாழ்மை திரும்பி சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். ஸோ சபைகளுக்கு பணிவிடை செய்கிற ஊழியம் வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு இந்த பூமியில் முதல் முறையாக வந்த பொழுது இரட்சகராக வந்தார். தன்னையே ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்கிறவராக வந்தார். இன்னொரு சூப்பராக ஒரு வசனம் இருக்கு பாருங்க. லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஏன் அப்படி செய்ய சொன்னார்னா, அங்கே அற்புதமான ஒரு சத்தியம் இருக்குது. லூக்கா புஸ்தகம் 22:27 பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? உள்ள பார்த்து நான் கேட்குறேன். இயேசு கேட்டார்ல, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, நீங்கள் பந்தி இருக்கிறீங்க, சர்வெண்ட் யார் பண்ணுவான்? அந்த ஹோட்டல்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க? சர்வெண்ட்ஸாக வச்சுருப்பாங்கல்ல, அவங்க வந்து சர்வெண்ட் பண்ணுவான். பாண்டர் கேட்குறாரு, பந்தி இருக்கிறவனும் பணிவிடை செய்கிறவனும் யார் பெரியவன்? ஜீசஸ் கேள்வி கேட்டாரு பாருங்க. சீஷல கேள்வி, எவன் பெரியவன் தர்க்கம் பண்ணாங்க. ஜீசஸ் கேள்வி கேட்கிறாரு, எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா? பந்தி இருக்கிற நல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருந்தேன். இப்போ இயேசு சொல்றாரு, நான் பந்தி இருக்க வரலப்பா, பணிவிடை செய்ய வந்தேன். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்பதற்காக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தான். அதனால தான் சொல்ற, சபைக்கு விஐபிகள் தேவையில்லை, பணிவிடை ஊழியம் செய்யலாம் தேவை. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர். அவர் இந்த பூமியில் வந்து பிறந்த பொழுது ஒரு பணிவிடை ஊழியம் செய்கிறாய் வந்து சேர்ந்தான். இயேசோட பெரியவர்களா நாம? இயேசுவோட பெரியவங்களா? இயேசுவோட கோடீஸ்வரர்களா? இயேசுவோட ஞானிகளா? இயேசுவோட வெல்த்தியில் வளர்ந்துட்டோமா என்றால் இல்லவே இல்லை. அந்த சத்தியம் அப்படி இல்லை. தாழ்மை சிந்தையை நம்ம தரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸோ முதலாவது அக்னி அபிஷேகம், அக்னி தரிசனம் மோசேயின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அவன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பழச காரியத்தை மறந்து தேவனுடைய மீட்பனாக, தலைவனாக, தீர்க்கதரிசியாக மாற்றி அவனை ஆசீர்வதித்தது. ரெண்டாவது, இந்த முற்றில் தோன்றின அக்னி தரிசனம் நமக்குள்ளே இருக்கிற மாம்ச சிந்தைகளை, மேட்டுமையான சிந்தைகளை, தவறான சிந்தைகளை அதை எரித்து போட்டு விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டிங்களா? 2 சத்தியத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? பார்த்துருக்கிறோம். ஆமென். சரி, 3வது ஒரு சத்தியம் கடைசியாக பார்த்து நாம் ஜெபிக்கலாம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 43-44 வசனம் பாருங்கள். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 43-44 வசனம். நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அடுத்த வசனம், அந்தந்த மரம் அதனது கனியினாலே அறியப்படும். முச்செடி வந்துச்சு பாருங்க. முச்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடி திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. இப்போ என்ன சொல்ல வர? நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். கெட்ட மரத்துலேருந்து நல்ல கனி கிடைக்காது, அதே போல் நல்ல மரத்துலேருந்து கெட்ட கனியும் கிடைக்காது. முச்செடியில் போய் நம்ம எதை தான் தேட முடியும்? முள்ளை தான் தேட முடியும். ஆனால் அத்தி மரத்தில் தான் அத்தி பழத்தை தேட முடியும். இயேசு கிறிஸ்து முச்செடியை தேடி போகவில்லை, அத்தி மரத்தில் கனியை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஸோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை என்னையும் கர்த்தர் ஒரு அத்தி மரமாக பார்க்குறார். பரலோக தேவன் உங்களை என்னையும் ஒரு அத்தி மரமாய் பார்க்கிறார். ஸோ நம்ம இடத்துல கனியை தேடுகிறார். ஒரு வேளை கனி இல்லாவிட்டாலும் அதை வெட்டி போடும்படி தேவன் வருகிற பொழுது அங்கே ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த ஒரு வருஷமும் இது இருக்கட்டும், நான் இதை சுற்றி கொத்தி என்ன பண்ண போகிறேன்? அதுதான் சுத்திகரிப்பு. அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இன்னொரு வருஷம் டைம் கொடுங்க, இன்னொரு 12 மாதம் டைம் கொடுங்க, நிச்சயமாக அது கனி கொடுக்கும் என்று சொல்லி நம்ம ஆண்டவர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம எப்பயாகிலும் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்கப்பட்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விருப்பமாக, தாகமாக இருக்கிறது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். ஸோ கனி கொடுக்கத்தக்கதாக அவர் சுற்றிலும் கொத்தி அவர் எருப்படுகிறார். கொஞ்சம் பிரயாசப்படுறார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி 40 நாள் ஃபாஸ்டிங் முறையெல்லாம் வச்சு சுத்திகரிப்பு கூட்டங்களை வைத்து நம்ம எண்ணங்களை மாற்றி, மாம்ச சிந்தைகளை மாற்றி, சோதரம் பூமிக்குரிய எண்ணங்களை சிந்தைகளை மாற்றி, ஆவி சிந்தைகளை கத்திர நம்ம நிரப்பி அவங்களை எரு போட்டு சுத்திகரித்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளை கத்திர நம்மளை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மனுஷன் நல்ல இருதயத்திலிருந்து நல்லவைகளை அவன் எடுத்து காட்டுகிறான் வேதம் சொல்லுது. கத்திர பிள்ளைகளே, ஸோ நம்ம நல்ல மரமாக நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கத்திர நம்மளை மருவமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு புறா இன்னொரு புறாவை தான் என்ன செய்யும்? உருவாக்கும். ஆனால் ஒரு காகம் இன்னொரு காகத்தை தான் உருவாக்கும். ஒருபோதும் ஒரு புறா என்ன பண்ணாது? காகத்தை உருவாக்காது. அதே போல் காகம் புறாவை
புறாவாக இருந்தால் இன்னொரு புறாவை நம்ம நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ தேவன் நம்ம நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ நல்லவர்களாக நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாய் நம்ம தேவனுக்காய் வாழ்ந்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸோ நல்ல மரம் என்று சொன்ன பொழுது அப்போஸ்தலர் பவுல் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்த நல்ல மனுஷனுடைய சுபாவம் பாருங்க. பர்னபா குறித்து சொல்லப்பட்ட வசனம், அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தால் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார். ஸோ நல்ல மனுஷன் எப்படிப்பட்டவனா? அவன் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவன். ஸோ நல்ல இருதயம் எது? பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தால் நிறைந்த இருதயம் நல்ல இருதயம். நல்ல பொக்கிஷம் எது? பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தால் நிறைந்த இருதயம். அது நல்ல பொக்கிஷமாக இருக்கிறது. அனனியாங்கிற ஒரு சீஷன் இருந்தான். அவனும் நல்லவனாக இருந்தான். அவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசம் நிறைந்திருந்தான். ஸோ அந்த சவுலுங்கிற மிகப்பெரிய அப்போஸ்தலனை அபிஷேகம் பண்ணுகிற, ஞானஸ்நானம் கொடுக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை அனனியாங்கிற சீஷன் பெற்றுக்கொண்டான். ஆமென். அப்படி அப்போஸ்தலர் 22 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்லவர்கள் விசுவாசத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்து இருக்கிறார். ஸோ தங்களுக்குள் இருக்கிற அதே பரிசுத்த ஆவியை, தங்களுக்குள் இருக்கிற அதே விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் அவள் மாறி விடுகிறார்கள். பர்னபா அப்படிப்பட்டவனாக இருந்தார். அப்போஸ்தலர் அப்படிப்பட்டவனாக இருந்தார்கள். அனனியாங்கிற சாதாரண சீஷனும் அப்படிப்பட்டவனாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ நீங்களும் நாளும் நல்ல மனுஷனாக, நல்ல கனி கொடுக்கிறவர்களாக, விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, நாம் பெற்றுக்கொண்ட வெளியேறப்பட்ட அபிஷேகத்தை மற்ற கொடுக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை மாற்றி அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி எழும நிற்போமா? நம்ம ஜெபிக்கலாம். ஸோ 3 காரியம். ஸோ அக்கினி, முச்செடிய தரிசனமான தேவன் 3 விதமான காரியத்தை செய்தார். அந்த அக்கினி மோசேயின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. 40 ஆண்டு காலங்கள் மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்ட அந்த மனிதனை ஒரு தலைவனாக, ஒரு மீட்பனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அந்த அக்கினி அவனை மாற்றி விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் மரணப்புறைந்ததை மறக்கவே இல்லை. முச்செடியில் எழுந்திருந்த தேவனுடைய தயை என்று சொல்லி தன் அந்திய காலத்தில் சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை மறக்காதீங்க, பெற்றுக்கொண்ட கிருபையை மறக்காதீங்க, பழைய வாழ்க்கையை மறக்க வேண்டாம். சவுல் அதுதான் சொல்லுகிறார், நான் முன்னே தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன், ஆனாலும் இரக்கம் பெற்றேன், அதனால நான் உண்மையுள்ளவனாய் மாறுகிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்லி தன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அப்போஸ்தலன் பவுல் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களை நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். கடைசி பரியந்தும் உண்மையுள்ளவனாய் வாழுகிறதுக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். தாழ்மையுள்ளவனாய் மாறுவதற்கு அர்ப்பணித்துக் கொள்வோம். ஸ்தோத்திரம். மேட்டிமான எண்ணங்கள் வரலாம், மாம்சத்தின் கிரைகள் வரலாம், சதுசேரில் கூட தப்பான எண்ணங்கள் வரலாம். ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஆவியின் சிந்தை உள்ளவர் அல்லவா, ஒரு அக்கினி சிந்தை உள்ளவர் அல்லவா. அந்த அக்கினி நமக்குள்ள வருகிற பொழுது இந்த பொல்லாத எண்ணங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு போகிறது. அந்த பொல்லாத சிந்தைகள் எல்லாம் எரிக்கப்பட்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையில தேவனுடைய பிரசன்னம் நம்மள நிரப்பி இருக்கிறது. ஒரு ஆவியின் சிந்தை நம்ம நிரப்பி இருக்கிறது. ஒரு அக்கினி சிந்தை நம்ம நிரப்பி இருக்கிறது. எல்லாம் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல உற்சாகமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று எல்லாம் வாயில திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்களுக்குள்ள விடுகிற அக்கினி சிந்தைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ள விடுகிற ஆவியின் சிந்தைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய், அக்கினியாய், அக்கினி சிந்தை உள்ளவராய், அக்கினி சிந்தை உள்ளவராய், ஆவியின் சிந்தை உள்ளவராய் எங்கள் இருதயத்தை நிரப்புகிறேன், எங்கள் இருதயத்தை நிரப்புகிறேன். எப்போது கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் ஒரு நன்றி சொல்லுகிற அபிஷேகம், ஒரு நன்றி சொல்லுகிற அபிஷேகம், கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு அக்கினி அபிஷேகத்தினாலே எங்கள் இருதயம் நிரப்பப்படுகிறது, எங்கள் இருதயம் நிரப்பப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையில் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தினாலே கர்த்தர் இருதயத்தை நிரப்புகிறேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படிப்பட்ட அபிஷேகம் இருதயத்தை நிரப்புகிறபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் பழச மறக்க மாட்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளை மறக்க மாட்டோம், மீட்கப்பட்ட நாளை மறக்க மாட்டோம். கர்த்தர் எங்களை சந்தித்து பேசின நாட்களே நாங்கள் மறக்க மாட்டாண்டவரே. அதை நினைத்து நன்றி சொல்லுகிறோம், அதை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களை ரட்சித்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. எங்களை மீட்டெடுத்து உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா தப்பான எண்ணங்கள், சதிசெய்ய எண்ணங்களை கர்த்தர் எரித்து போடுகிறீர். மேட்டிமையான எண்ணங்களை எரித்து போடுகிறீர். ஆண்டவரே பரிச்சு பார்க்கிற முறுமுறுக்கிற எண்ணங்களை கர்த்தர் எரித்து போடுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எரித்து போடுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகங்கள் மேலே இறங்கி வருகிறது. இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் ஒரு அக்கினி அபிஷேகம், ஒரு ஆவி சிந்தையின் அபிஷேகம்
அபிஷேகம் இறங்கி வருகிறபடினாலே நல்ல உற்சாகமே கரங்களை தட்டி அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. அந்த அக்கினி அபிஷேகத்தினாலே நாங்கள் நிரப்பப்படுகிறோம். நாவின் சிந்தையினாலே நாங்கள் நிரப்பப்படுகிறோம். இயேசுவின் சிந்தை, இயேசுவின் சிந்தை, ஒரு பணிவிடை செய்கிற சிந்தை, ஒரு ஊழியம் செய்கிற சிந்தை எங்களை நிரப்புகிறது, எங்களை நிரப்புகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாங்கள் விஐபிகள் அல்ல, நாங்கள் பணிவிடை ஊழியம் செய்கிறவர்கள். நாங்கள் மேட்டிமானவர்கள் அல்ல, நாங்கள் தாழ்மையை தரித்துக் கொள்ளுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தினாலே சபையை கர்த்தர் நிரப்புகிறீரப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya, ஹalleluya. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி கரங்களை தட்டி சொல்லுங்க. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பு ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேக அக்கினி ஓ முச்சடியிலே எழுந்தருளின அவருடைய ஓ ஹalleluya தேவ மகிமை இப்போ 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 ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல மோசேயை சந்தித்த அக்கினி, மோசேயை ஊழியக்காரனாய் மாற்றின அக்கினி, மோசேயை உண்மையுள்ள ஊழியக்காரனாய் மாற்றின அக்கினி, மோசேயை நன்றி உள்ள இருதயம் கொண்டவனாய் மாற்றின அந்த அக்கினி. ஓ மோசேயை ஓ glory glory மாம்ச சிந்தைகளை ஓ ஹalleluya எல்லாம் அழித்து போட்ட அக்கினி, ஓ மாம்ச சிந்தை உள்ளவனாய் மாற்றின அக்கினி, மோசேயை கனி கொடுக்கிறவனாய் மாற்றின ஓ அந்த அக்கினி. இப்பொழுது இப்பொழுது இந்த மாலை வேளையிலோ உம்முடைய பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம் கடந்து வருவதாக. உம்முடைய பிள்ளைகளை அப்படியே நீங்க நிரப்புங்க, நடத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபையின் கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தட்டும், தொடர்ந்து நடத்தட்டும், தொடர்ந்து நடத்தட்டும். அக்கினி நெருப்பாய் ஓ அக்கினி நெருப்பாய் ஆண்டவரே அக்கினியாய் உம்முடைய பிள்ளைகள் எரிந்து பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா. அக்கினியை தேடி தேவ பிள்ளையே ஒரு நாளும் ஓ ஹல்லேலூயா ஈயோ எறும்போ ஓ ஹல்லேலூயா அவைகள் அக்கினிக்கு பக்கத்தில் வரவே வராது. ஓ எரிந்து கொண்டிருக்கிற அக்கினிக்கு பக்கத்தில் ஓ ஹல்லேலூயா இந்த ஈ எறும்பு இவைகள் எல்லாம் நெருங்காது, நெருங்காது. எங்கே நெருங்க தெரியுங்களா? வெது வெதுப்பாக இருந்தா, குளிர்ந்த நிலைமையில் இருந்தா அங்கே தான் இந்த இந்த துன்மார்க்க செயலை போல் இந்த காரியங்கள் எல்லாம் வரும். எனவே தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்தில் சொன்னார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். தேவப்பிள்ளை அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வேண்டாம். அனலாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அனலாக இருக்கணும்.
அக்னியாக இருக்கணும், அனலாக இருக்கணும், அக்னியாக இருக்கணும். இன்னைக்கு நான் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, நான் நன்றி நிறைந்த இருதயம் உடையவனாக இருக்கணும். மாம்ச சிந்தை எனக்குள்ளே ஒரு நாள் எழும்பக்கூடாது, எழும்பக்கூடாது, எழும்பக்கூடாது. அதுபோல் கனி தந்து கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனாக நான் இருக்கணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.